எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இந்த நல்ல வார்த்தையை கூறி இன்று தங்கள் முன் நான் ஒரு புதிய தலைப்பை பதிவு செய்ய வந்திருக்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தலைப்பு என்னன்னா, கல்வியின் அவசியம் குறித்து. கல்வி தான் ஒருத்தவங்க வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரும். கல்வி கற்றவங்க அனைவருக்குமே தெரியும் கல்வியின் முக்கியத்துவம் என்னன்னு. கல்வி என்னோட வாழ்க்கையிலையும் சரி, அந்த கல்வியை மதிக்கிறவங்க வாழ்க்கையிலையும் சரி, அது மிகப்பெரிய நிலைமையும் மரியாதையும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆக எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கல்வியை பற்றி பார்க்கலாம். பெரிய பெரிய தலைவர்கள் இந்த கல்வியோட மேன்மையை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாலையை முத்துக்களை கோர்க்கிற மாதிரி அவங்க தலைவர்கள் சொன்ன சில விஷயங்களை நான் உங்களுக்கு கோர்வையாக சொல்ல விரும்புகிறேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை கல்விக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி யார் முதல் சொல்கிறான்னா, நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு, உலகத்தையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தது கல்வியாம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் அப்படின்னு யார் சொல்கிறா, பிளேட்டோ. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்கிறாரு. அதை விட முக்கியமானது நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் கூட நம்மளை கைவிட்டுருவாங்களாம். பெற்ற பிள்ளைகள் கூட நம்மளை கைவிட்டுருவாங்களாம். ஆனால் கற்ற கல்வி கைவிடாது. இது எவ்வளோ ஒரு அழகான வாசகம் பார்த்தீங்களா. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் தான் ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது கண்டிப்பாக உண்மை தான். ஒரு நாட்டை ஆளக்கூடிய வல்லமை கல்விக்கும் அந்த வாளினுடைய கூர்மைக்கும் தான் உண்டு. காலப்போக்கில் அந்த வாளினுடைய கூர்மை கூட மழுங்கி போய்விடும். வாளினுடைய கூர்மை கூட மழுங்கி போய்விடும். ஆனால் அந்த நூலினுடைய கூர்மை தான் எஞ்சி நிற்கும். அதாவது நம்மளுடைய மூளையும் அதே மாதிரி தான். நம்ம மூளையும் மழுங்கி போயிட்டா அதனால் எந்த பயனும் கிடையாது. அந்த மூளை மழுங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே அறிவாற்றலோடு இருக்கணும். அந்த அறிவை பெறணும்னா தொடர்ந்து கல்வி நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்றாங்க. கல்வினா என்ன, ஸ்கூலில் போய் படிக்கிறது மட்டும்தான் இல்லை. அறிவு சார்ந்த ஏதாவது ஒரு புத்தகங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த புத்தகங்களை படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு பெருகும் அப்படின்றத தான் இங்கே சொல்ல வர்றாங்க. அந்த கல்வியின் அவசியத்தை உணர்ந்ததுனால தான் சாக்ரட்டிஸ் தான் இறக்குற தருவாயில் கூட கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்தும் கேட்டுக்கிட்டும் இருந்திருக்காராம். அது மட்டும் இல்லை, தூக்கு மேடைக்கு போகிற வரைக்கும் பகத்சிங் என்ன பண்ணியிருக்காரு, படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம படுக்கை அறையில் நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வைப்போமா? கண்டிப்பாக வைக்க மாட்டோம். ஆனால் அந்த படுக்கை அறைக்கு பக்கத்தில் கூட அந்த புத்தகங்கள் இருக்க வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன நிகழ்வு என்னென்னா, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை, நாளைக்கு அறுவை சிகிச்சை. ஆனால் அவர் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த புத்தகத்தில் இன்னும் சில பக்கங்கள் இருக்குது, அதை படித்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி வச்சுருக்காரு. அப்போ அந்த கல்வியோட அவசியத்தை இந்த பெருந்தலைவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கல்வியோட அருமை நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நேரு அவர்கள் என்ன பண்ணுவார்னா, பயணத்தின் போதெல்லாம் தேவையில்லாமல் பேச மாட்டாராம். ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாராம். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி கார்ல் மார்க்ஸ் அவர்கள் மூலதனம் என்ற நூலை முத்தாக எடுத்துள்ளார். இது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோட பைபிளாவே கருதப்படுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாருன்னா, இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கற்பித்தல் சிறந்தது என்று சொல்கிறார் நபிகள் நாயகம். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட முக்கியமானது, புனிதமானதான் 1 மணி நேரம் ஒருத்தவங்களுக்கு நம்ம கல்வி அறிவு கொடுக்குறது. கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். ஆக நமக்கு ரோஜா மலர்கள் அதிகமாக வேணும்னா என்ன பண்ணுறோம், செடிகள் அதிகமாக நடுறோம். அது மாதிரி நம்மளுக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகங்களை படித்து கல்வி அறிவை வளர்த்துக்கணும். கல்வி யாரையுமே கைவிட்டது கிடையாதுன்றாங்க. கல்வி யாரையுமே கைவிட்டது கிடையாது. ஆனால் அந்த கல்வி என்ன ஒன்று தரணும், முக்கியமாக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை தரணும். தன்னம்பிக்கை தராத கல்வி அது முழுமையாகவே இருக்காது. அப்போ இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு. ஏன் அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறையுதுன்னா, அவங்களுக்கு கல்வி மீதான பார்வை தவறாக இருக்குது. மதிப்பெண் சார்ந்ததாக மட்டும்தான் கல்வியை பார்க்குறாங்க. தன்னம்பிக்கை தரணும், வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி போக தெரியணும். கல்வி ஒரு வாழ்வியல் சார்ந்தது. இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய தற்கொலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த தற்கொலைகள்லாம் ஏன் பண்ணுறாங்க? அத்தனைக்கு படித்தவங்க அதிகமாக பண்ணுறாங்க. காரணம் அவங்களுக்கு அந்த கல்வி
தன்னம்பிக்கை தரலன்னு நம்ம சொல்லக்கூடாது. கல்வி வந்து தன்னம்பிக்கையை தரும். ஆனால் கல்வி மீதான பார்வை வந்து அவர்களுக்கு தவறாக இருக்குன்றது தான் உண்மை. அதை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு அதை உணர்த்தணும். அவங்கள வந்து எப்பயுமே மோட்டிவேட் பண்ணணும். உங்களால் இது முடியும், சாதிக்க முடியும், பயன்பாட்டுக்கு உரியவர்கள், அதாவது மதிப்பெண் சார்ந்து தான் உங்களுடைய திறன் இருக்குன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்காதீங்க. ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் மதிப்பெண் மட்டும் வாங்குறதுக்கு இல்லை, அவங்கவுங்க கல்வியால் முன்னேறவங்களும் இருக்காங்க, தனித்திறனால் முன்னேறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி மாணவர்கள் வந்து என்னென்ன திறமை இருக்குன்றத கூட இருக்கிற பெற்றோர்களும் ஆசிரியர்கள் தான் புரிஞ்சு அவங்களுக்கு வந்து கல்வியின் அவசியத்தை வந்து நீங்கள் தான் முதல் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு கல்வியின் அவசியம் புரியாது, ஏன்னா மாணவ பருவம்ல. அப்போ அந்த கல்வியின் அவசியத்தை வந்து ஆசிரியர் சொல்லணும், அதே நேரம் பெற்றோர்கள் சொல்லணும். இந்த 2 பேரும் சொல்ல தவறுறதுனால தான் அந்த கல்வி வந்து தன்னம்பிக்கை இல்லாத கல்வியாக போகுது. மாணவர்களுடைய தற்கொலைக்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படுறது வந்து போதைப் பொருள் பழக்கம், போதை ஒழிப்பு. அது சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே சரியான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனாலும் இல்லீகலாக வந்து நிறையா பேர் வந்து இந்த போதைப் பொருள் விற்கிறதுனால நிறையா மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதையும் வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, கல்வி தான். அந்த கல்வி மூலமாக தான் நான் வந்து இன்றைக்கி இந்த கேமரா முன்னாடி நின்று என்னால் பேச முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு வாசகம், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது படிக்கணும், பிச்சை எடுத்தாவது படிங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ அந்த பிச்சை எடுத்தாவது நீ வந்து படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே அழகாக மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அப்போ கல்வி வந்து எவ்வளோ உயர்ந்ததுன்னு பாருங்கள். அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மன்னரும் மாசற கற்றோனும் மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறந்தோன். இந்த வாசகம் எவ்வளோ அழகான ஒரு வாசகமாக இருக்குன்னு பாருங்கள். மன்னரை காட்டிலும் கற்றோன் வந்து சிறந்தோன்னு சொல்லுது சங்க இலக்கியம். அப்போ மன்னரை விட பெரியவர் வந்து யாருன்னா கற்றோன். அதனால தான் மன்னர் வந்து எப்போவுமே ஒரு கற்றோரை வந்து தம் பக்கத்திலே வச்சுக்கிறார், மந்திரியாக வச்சுக்கிறாரு. குற்றங்களையும் குற்றவாளிகளையும் களையும் பொறுப்பு வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கோ இல்லை காவல் நிலையத்துக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியருக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு குற்றங்கள் களையப்படுறதுக்கு முக்கியமான கருவியாக நம்ம எதை சொல்லலாம், கல்வியை சொல்லலாம். அப்போ அந்த கல்வி எவ்வளோ உயர்வானது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தைரியமாக பேசுகிறதுக்கு அதுக்குன்னு ஒரு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது கல்வி தான். வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து கல்வி தான். அப்படின்றதுக்கு மலாலா வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு பெரிய உதாரணம். மலாலா யூசுப்சாய் அவங்க பேர். அவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜூலை 12 பாகிஸ்தானோட வடமேற்கு மாகாணத்தில் பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2013 ஐக்கிய நாடுகள் சபையை வந்து தொடர்பு கொண்டு இங்கே இருக்க பெண்களுக்கு கல்வி எங்களுக்கு சரியாக வேணும், அதே மாதிரி எங்கள் நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே சரியான கல்வி வேணும்னு சொல்லி அவங்கள அணுகியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக முன்னெடுப்பும் பண்ணியிருக்காங்க, நிறையா பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க. பெண் கல்விக்காக, குழந்தைகள் கல்விக்காக அப்படின்னு பிரச்சாரங்கள் பண்ணுறப்ப அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. அந்த பொண்ணை வந்து சொல்லி பார்த்தாங்க, கேட்கல அப்படின்ற ஒரு நிலையில் இறுதியாக வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணோடனே அவங்க இறந்து போகிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இறந்து போகலை, தப்பிச்சிட்டாங்க. அவங்க உயிர் பிழைச்ச உடனே கடைசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு 2014 அறிவித்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 2014 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக பெண்களுக்கு கல்வி வேணும், உலகத்தில் இருக்க அனைத்து குழந்தைகளுமே கண்டிப்பாக கல்வி அறிவு பெற்றே ஆகணும்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க பிறந்த நாளான ஜூலை 12 வந்து மலாலா தினமாக கொண்டாடுறாங்க. வருஷம் ஜூலை 12 வந்து மலாலா தினம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கல்வி அறிவுக்கான ஒரு முக்கியமான தினம். அப்புறம் வந்து கல்வி அறிவோட முக்கியமான நோக்கம் என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். கல்வி சார்ந்து அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். எப்போவுமே கல்வி வந்து அறிவை வளர்க்குறதா தான் இருக்கணும். அறிவுபூர்வமாக தான் நம்ம இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு பிரச்சனையுமே அணுகிறோம்னாலும் உணர்வுபூர்வமாக இருக்கிறத விட அறிவுபூர்வமாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து வெற்றியும் கிடைக்கும். அதில் வந்து தைரியமாக நம்ம நின்று அதை கடைசி வரைக்கும் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். கல்வி அறிவுனா என்னென்னா ஒரு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரே திறமை, ஆளுமை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தனித்திறனை வந்து யார் கொடுக்குறான்னா நம்மளுக்கு கல்வி தான் கொடுக்குது. அதாவது அந்த கல்வி எதெல்லாம் கொடுக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முதல் தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறோம், தன்னம்பிக்கை. ஆனால் அந்த மாணவர்கள் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மனுஷங்கிட்ட எப்படி பழகணும், சமுதாயத்தில் எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு கல்வி அறிவு தான் தருது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் சொல்கிற விஷயமே கல்வி அறிவு மூலம் தான் கிடைக்குதுன்னு நிறைய மாணவர்களுக்கு தெரியலை. அதை புரிய வைக்கக்கூடியது வந்து நல்ல ஆசிரியருடைய கடமை. படிப்பு தான் எல்லாம் செய்யும், படிப்பு தான் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு தான் சொல்கிறாங்க எஜுகேஷன் இஸ் பிக் திங்.
கல்வியால் வந்து எதுவுமே சாதிக்க முடியும், கல்வியால் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும், ஏழ்மையை ஒழிக்க முடியும். அதனால தான் கல்வி அறிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம நம்பினா தான் கல்வி மீதான மரியாதை நமக்கு இன்னும் அதிகமாகும். அதாவது உங்கள் தேவைகள் வந்து உங்கள் கல்வி அறிவை தீர்மானிக்கக்கூடாது, சமுதாயத்தின் மீதான உங்கள் பார்வை தான் வந்து உங்கள் கல்வி அறிவை தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், டோன்ட் டிசைட் வித் ஃபியூச்சர் வாட் யூ ஹேவ், டிசைட் வித் ஃபியூச்சர் வாட் யூ கேன். அதாவது உங்களால் என்ன செய்ய முடியும் என்று உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று உங்கள் எதிர்காலத்தை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு நம்ம எதிர்காலத்தை நம்ம ஒரு ஐடியா கொண்டு வரக்கூடாது, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சு தான் நம்ம எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி யோசிக்கணுமா. இதான் நம்ம கல்வி அறிவு நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பலம்னு எடுத்துக்கலாம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமில் மாணவர்களுக்கு எல்லாருமே விருது வழங்கினார்ல, அந்த ப்ரோக்ராமில் கூட சொல்லியிருப்பார், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். இந்த வார்த்தை வந்து யார் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு தெரில, ஆனால் இந்த வார்த்தையில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது, ரொம்ப உள்ளார்ந்த அர்த்தம். அது யார் சொன்னான்றது முக்கியம் இல்லை, அவங்க சொன்னது என்னன்றது ரொம்ப முக்கியம். லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். கல்வியை கொண்டாட சொல்கிறாங்க. நீங்கள் கல்வியை கொண்டாடுற பட்சத்தில் தான் அது வந்து உங்களை கொண்டாடுறதுக்கு உண்டான ஒரு நிலைமைக்கு இதை நம்மளை கொண்டு போகும். ஸோ நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு, அதனால நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதான் நாளைக்கு இந்த நாட்டினுடைய தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொறுப்பு மாணவர்களுக்கு உண்டு என்பதை உணர்த்தும் நோக்கத்தை உருவாக்குவதே கல்வி. நாளைக்கு இந்த நாட்டினுடைய தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொறுப்பு மாணவர்களுக்கு உண்டு என்பதை உணர்த்தும் நோக்கத்தை உருவாக்கக்கூடியது கல்வி. அப்படிப்பட்ட கல்வி பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சென்ற தலைமுறையிலெல்லாம் மூட நம்பிக்கைகள், குற்றம், ஏற்றத்தாழ்வு, ஆணவ படுகொலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம சமுதாயம் சிக்கி சீரழிஞ்சிருக்கு. அதுலெல்லாம் இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பெண்கள்லாம் கல்வி அறிவு கற்று பெரிய பெரிய நிலைமைக்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்வி தான். கல்வியால் தான் இதெல்லாம் முடியும், வேறு எதாலையுமே சாத்தியமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த கல்வியை நான் வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.